ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அது என்ன முக்கியமான செய்தி என்றுதானே கேட்கின்றாய்? என் செல்ல பிள்ளை, உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மா சாதாரணமாகவெல்லாம் உன்னை சுற்றி வரவில்லை. உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன உண்மையை உன்னிடத்தில் இவர்கள் சொல்லப் போகின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என்ன இருக்கின்றது, அதன் பிறகு என்ன முக்கியத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கப் போகின்றோம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் என் தங்க பிள்ளை, ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி தேடி வருகின்றதென்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், கட்டாயமும் கூட. என் பிள்ளையே, இவரை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாத நாட்களே இல்லை. உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றதா, அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுதுதான் உன் அம்மா எனக்கு புரிந்தது. இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையை நீ அறிய இருக்கின்றாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்றது. சமீபத்தில் இறந்து போன இவர் உன் மீது உயிரே வைத்திருந்தவர். உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்தவர். இப்போது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்த பொழுதில், உன்னை தொட முயற்சி செய்யும் போதும் உண்மை உன்னை ஆற தழுவ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் அது நடக்கவில்லை. அந்த முயற்சி செய்யும் பொழுதுதான் உயிரோடு அவர்கள் இல்லை. அந்த ஆத்மா என்று அதற்கு புரிந்தது. நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமோ என்று நினைத்தது, வருத்தப்பட்டது, கண்ணீர் விட்டது, கதறியது. ஆனால் சற்றென்று அதற்கு ஒன்றுமே புரியாத யதார்த்தம் என்னவென்று, எல்லோருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வரத்தான் செய்யும். பிறக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து சென்றேதான் ஆக வேண்டும். நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது. எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற விருந்தாளிகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கின்றார்கள்? அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா? உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பதனை நிச்சயமாக இப்பொழுது இந்த அம்மாவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் என்று யார் ஆசைப்படுவது நிச்சயமாக கிடையாது. யாரும் அது நமக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது. இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான். அது மட்டும்தான் அந்த நேரத்தில் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள்.
அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. இது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து நிற்பார்கள். ஆனால் அது நடந்துவிட்டது அல்லவா, இனி அதனை மாற்றவும் முடியாது. அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது, அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள், எந்த விஷயத்தை இப்போது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை இதுநாள் வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா? என் பிள்ளையே, நீ செவி கொடுத்து உன் அம்மாவின் வாக்கினை முழுமையாக கேள். ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உண்டல்லவா? அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகின்றது என்றால், உன்னை சுற்றி உன்னோடு பேச வருகின்றது என்று ஆசைப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்து விடாது. அது விஷயமும் கிடையவே கிடையாது. என் தங்க பிள்ளையே, அவர்களுக்கு ஆத்மாவின் உலகம்தான் சொர்க்கம். இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரக நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும். அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் உனக்கு அவர்கள் உரைத்து உணர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு, உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை நீ விட அவர்களின் மீது இப்போது அவர்கள் இல்லை என்றுடன் தவித்து கொண்டிருக்கின்ற தவிப்பினை போல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் சென்று விட்டோம். நாம் இருக்கும்போதே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும், ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு இந்த வலியையும் வேதனையையும் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய மன வருத்தமாக இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும். எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தாயோ அந்த லட்சியத்தை வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவுமே இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து வருந்தி நினைத்து கொண்டிருப்ப. ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டாமா? இருக்கும்போதே உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாத போது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக தினம் தினம் இருக்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீயோ தினம் தினம் என்னை நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும். நான் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்காவிட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றவர். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாதல்லவா? வாழ்க்கையின் யதார்த்தம் நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அவசியம் மேலும் மேலும் நல்லதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால், நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறிவிடும் என்பதனையும் மறந்துவிடாது. இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டும் அதனை விட்டு விடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறந்து போனவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் நோய்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிகமான விஷயத்தை பற்றி மட்டும்
யோசிப்பது தவறு. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நீ அறிந்திருப்பாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள். இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த யதார்த்தத்தை நீ உணர வேண்டும். பிறப்பு போல் இறப்பும் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இதனை யாராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அந்த ஆத்மா உன்னோடு பேச நினைக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்காக ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன். இது உன் வாழ்க்கையில் மிகவும் அவசரமான ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம். செய்வினை கட்டுக்குள் அவிழப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் குழந்தை, இன்று உன் அம்மா என்னை நீ தவிர்த்து செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் உன்னையும் தீவினைகள் ஆட்சி செய்யும். தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி போகாது என்பதை மறந்துவிடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ உணர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. செய்வினை கட்டுக்குள் வாழ்க்கையை எப்பொழுதுமே இதிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கும். எப்போது இதிலிருந்து தெளிவு கிடைக்கும் என்று தெரிவதறியாமல் எதிர்பாராமல் அங்கும் இங்குமாக என் குழந்தைக்கு அத்தனையுமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது அல்லவா? எப்போதும் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தனக்காக மாறப்போகின்றது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கிடந்ததெல்லாமே போதும். உன் அம்மா நான் அல்லவா இப்பொழுது நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். தரக்கூடிய இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீவினை சக்திகள் அத்தனையும் திரும்பி ஓட்டம் எடுக்கும். அது மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் உன்னை நெருங்கிவிடாது. உன் அருகில் வர வேண்டும் என்றாலே அது நிச்சயமாக உன்னை விட்டு பயந்து தள்ளி ஓடி நிற்கும். அம்மா துணை நிற்கின்ற ஓரிடத்தில் தீவினைகள் ஏதும் ஒன்றுமே செய்யாது. செய்வினை கட்டுக்குள் எப்படி உள்ளே இருந்து என் குழந்தை இதற்கெல்லாம் காரணம் நீதான். நீ செய்த விஷயங்கள் தான் இந்த தீவினைகளையும் செய்வினைகளையும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக நுழைய விட்டுவிட்டது. அம்மா எத்தனை முறை நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்த போதும் கூட சில விஷயங்களை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய். சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெரிதுபடுத்தாமல் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று நமக்கு என்ன வந்துவிடும் என்று சொல்லி நடந்து கொண்டதன் விளைவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இது வந்ததற்கு முக்கியமான காரணம். என்னவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்ட இந்த தருணம் வந்துவிட்டது அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, ஒரு விஷயம் என்று நினைப்போம், ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக போடும். இதுவெல்லாம் ஒன்றா இல்லை என்று நினைப்பாய். இருக்காவிட்டாலும் சொல்லிவிட்டும் இப்படியாக உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களும் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் தாயானவள் நான் நினைத்து விட்டால்
உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்று கிடையாதல்லவா? என்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு அழித்து விட்டு உன்னை வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கமடையாமல் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உன்னை இத்தனை நாளும் நீ இருந்து கொண்டிருந்த இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த உலகத்தை இனி உச்சகட்ட அன்பையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் நினைத்து வாழப்போகின்ற இந்த தருணத்தில் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதில் பதிய வேண்டும். செய்வினை கட்டுக்குள் படைத்த இந்த நாளில் இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டிய நாள் அல்லவா? இந்த நாளில் அம்மா மனதார யாரெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களின் இல்லத்தில் எந்த செய்வினைகளும் இல்லாத நிலைமையை நிச்சயமாக நான் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் செல்ல குழந்தையே, அம்மா நான் தரும்போதே அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு விஷயத்தை உனக்கு கையில் ஒப்படைத்து என்னவென்று நீ மீட்டெடுத்து விட வேண்டும். இல்லாதது போனால் உன்னை சுற்றி அறியாமல் நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் அமைந்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி எது நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என்பதையும் வெற்றிகள் உனக்கு உறுதி செய்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே அறியாத என் குழந்தை, வெள்ளந்தியான மனம், யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதனை உண்மை என்று நம்பிவிடுகின்றாய் அல்லவா? உன்னுடைய மனது இப்படிதான். ஒரு காலத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் உனக்கு தான் பக்குவப்படுத்தி எதுவுமே என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றத்தை நான் தந்திருக்கின்றேன் அல்லவா? இத்தனை நாளும் இதனை நீ எல்லாவற்றையும் கடந்து நீ உன் நம்பிக்கையை ஒன்று சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய் என்றால் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நிமிடங்கள் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுத்து விட்டோனோ, நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கும் என்கின்ற உத்திரவாதத்தினை தந்துவிட்டேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒன்று சேர கொடுக்கும் அல்லவா? நம்பிக்கை கொண்ட உன் மனதில் இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் அல்லவா? அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம், எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். அம்மா செய்வினை கட்டுக்குள்ளிருந்து எப்படி உன் இல்லத்திலிருந்து தூக்கி எறிய போகின்றேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அமைதி கொடுக்கவில்லை. உனக்கு இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் நீ செய்த சில தவறுகளினாலும் இவை உன் இல்லத்திற்குள் எளிதாக நுழைந்து விட்டது. முதலில் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள். செய்வினை ஒருவரை எளிதாக நுழைத்து அவர்களின் மனதை காயப்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்று முதலில் நீ புரிந்து கொள். ஏதோ ஒன்று அவர்களின் மனதிற்குள் நிறைவதற்கான இடத்தை கொடுத்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அப்படி அவர்களுக்கான எந்த ஒரு விஷயத்தை அவர்களுக்கான இடத்தை உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நடக்காது, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை, நாம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒருபோதும் நன்மைப்படுத்தாது
என்பது போல நீ எண்ணிய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை கூட நீ இல்லை என்று மறுத்து நான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கின்றது என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையே. நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நான் வருவது உனக்காகத்தான் இருந்து கொண்டிருப்பதும் உன்னை நிச்சயமாக இனியும் இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லபடியாக விலக்கி வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது அல்லவா? சரியான சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிட்டது. எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற அன்பையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ அத்தனை உண்மைகளையும் ஒன்று சேர பெற்றுக்கொள்ள முன்னே வந்திருக்கின்றாய். அப்படி என்றால் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? அம்மா உனக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து விட்டேன் என்றுதான் அர்த்தம். என் குழந்தையை சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில்